ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 4th சம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஏன்னா இதுதான் வந்து மோஸ்ட்லி வரதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்துங்க. -3 -2 -1 0 1 2 3 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்க சம் எடுத்து அப்படியே இருக்குங்க. எக்ஸ் ஸ்கொயர் -5x அடுத்து வந்து -6 கடைசியாக வந்து y நமக்கு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா 9, இது வந்து 4 1 0 1 4 9 16. ஓகேங்களா? இப்போ -5 எக்ஸ் கூட -5 இருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகிடும். அப்போ 15. இப்போ 10 10 இங்கே 5 இங்கே வந்து 0 -5 -10 -15 -20. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, அங்கே ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். அப்போ வந்து இந்த வேல்யூலாம் மைனஸ்ல வரும். இப்போ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும் எல்லாத்துக்கும். -6 -6 -6 -6 -6 -6 ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும் நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். கொடுத்துருக்க சமூக 3 வேல்யூ மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ எவ்வளவு வரும்? 24. 24ல 6 போச்சுனாக்கா 18. 14ல 6 போச்சுனாக்கா எவ்வளவு வரும்? 8. அதுக்கப்புறம் +6, இது -6 0. இங்க வந்து -6. ஓகேங்களா? இப்போ வந்து 11 -11 + 1 அப்போ -10. இப்போ இங்க வந்து -16 4 போச்சுன்னா -12. இப்போ இது வந்து 21. 21ல 9 போயிடுச்சுன்னா இது -12. ஓகேங்களா? -12. இதுக்கப்புறம் வந்து 36. 36ல இது -6 போச்சுன்னா 30. ஓகேங்களா? இதுதான் வந்து டேப்லெட் காலம். ஓகேங்களா? டேப்லெட் காலம் வந்துச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக எழுதிக்கணும். ஓகேங்களா? பாயிண்ட் சால்வ் போட்டு இப்படி எழுதலாம். இல்லை 2 பாக்ஸும் எக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் y பாக்ஸ் போட்டு எழுதுவோம்ல, அது போல எழுதலாம். அப்போ இது வந்து -3 + 18 -2 8 -1 0 0, -6. அப்புறம் வந்து 1, -10 1, -10 2, -12 3, -12 4, 30. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அதை அழிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து ஈக்குவேஷன் வச்சு எப்படி செகண்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்குதுன்னு பார்க்க போறோம். அப்போ இது y = x² - 5x - 6. அப்போ 0 = x² - 5x - 14. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பிளஸ்னா மைனஸ் எழுதிக்கணும். இப்போ இதுவும் கேன்சல் 0, இதுவும் கேன்சல் 0. இப்போ y = எவ்வளோ வரும்? 8 வருமா? அப்போ x = -3 -2 -1 0 1 2 3. அப்போ y யோட வேல்யூ வந்து 8 நமக்கு வந்துச்சு. அப்போ y யோட 8 அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். நீங்க இது போல எழுதலாம். தனித்தனியா பாயிண்ட்ஸ் எடுத்தும் எழுதலாம். இது போல பாக்ஸ் போட்டு எழுதிக்கலாம். தனித்தனியா பாயிண்ட்ஸ் சால்வ் போட்டு எடுத்தும் எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து 4th சம்.